சிஏ ஜோசப் என்னன்னா ம். அந்த சொல்லும் போது எனக்கு என்ன தோணிச்சுன்னா இவர அந்த பாகுபலி இல்லையா அமரேந்திர பாகுபலி அண்ணா ஆ. அது சேம் அந்த சீனே ரீக்ரியேட் பண்ணிட்டான் ரியல் லைஃப்ல. சி ஜோசப் விஜய் எனும் நான் டைம் எனக்கு ஒரு பெரிய கூஸ்பம்ப் மூமெண்ட் இந்த லைஃப்ல. எப்போதும் எங்கேயும் எப்போதும் படம் பண்ணேன். அப்ப அந்த படம் எங்கேயும் எப்போதும் வந்து ஏஆர் முருகதாஸ் சாரோட ப்ரொடக்ஷன். அது பண்ணது அப்புறம் தான் சார் சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் விஜய் மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் ஐ மீன் ஸ்பேஸ்ல கொஞ்சம் கட் இருக்கு, யூ லுக் லைக் ஒன் ஃபேமிலி, ஸோ நீங்க வந்து துப்பாக்கிக்கு ஆடிஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் சார் ரீ ரிலீஸ் பண்ணி இல்லையா. அது நான் ஆக்சுவலா அந்த தியேட்டர்ல பார்த்தது இல்லை. ஸோ அந்த அந்த டைம்ல அந்த ரீ ரிலீஸ்ல நிறைய இந்த மாதிரி ரியாக்ஷன் இருந்தது. ஏன்னா அவரோட சிஸ்டர் கூட சிஸ்டர் அந்த கில்லில ஒரு சிஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த அந்த மாதிரி கலாட்டா அந்த கில்லில நான் பார்த்திருக்கேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். விஜய் சார் அப்படின்னு சொன்னாலே இவர் கியூட்பா, மாஸ்பா, சூப்பர்பா அப்படின்லாம் சொல்றதை தாண்டி அவர் ஒரு நல்ல அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்றது நிறைய பேர் கேட்டிருப்போம். இதை தாண்டி அவருடைய நடிப்பு வட்டாரத்தில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்தது துப்பாக்கி. ஸோ அந்த அண்ணன் தங்கச்சி பாசம், இந்த துப்பாக்கி படம் எப்படி உருவாச்சு, எப்படிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தீப்தி. ஸோ துப்பாக்கி படத்தில் அவருடைய ஃபர்ஸ்ட் தங்கச்சியாக நடிச்சாங்க. ஹலோ மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? I'm doing good. How are you? ஃபைன் மேம். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இப்போ லைஃபு? அது ஏன்னா இப்போலாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் கூட பரவாயில்ல, இப்ப சார் வந்து முதலமைச்சரா வேற மாறிட்டாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஜேர்னி அப்படின்றது எப்படி இருக்கு? உங்களை சார் வந்து ஒரு முதலமைச்சரா பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் இப்போ அவரோட ஓட் செரமனிக்கு இருந்தது. அண்ட் அந்த டைம்ல நான் ஒரு 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 விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் ரிட்டையர்மெண்ட் வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் நிறைய சோகமாயிட்டேன். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா ஹிஸ் பொட்டென்ஷியல் ஆஸ் அன் ஆக்டர், அது வந்து டிரெக்டர் எஸ் ராஜமௌலி கூட அவர் ஒர்க் பண்ணியதான் அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் ஆஸ் அன் ஆக்டர் அவரு அது கம்ப்ளீட் ஆகும்னு நான் நினைச்சேன். ஆனா நான் இந்த அது ரியல் லைஃப்ல நான் நினைச்சேன். ஆனா நான் அந்த ஓட் செரமனிக்கு போகும்போது சிஏ ஜோசப் என்னன்னா அந்த சொல்லும் போது எனக்கு என்ன தோணிச்சுன்னா இவர அந்த பாகுபலி இல்லையா அமரேந்திர பாகுபலி அண்ணா அது சேம் பாகுபலி அந்த சீனே ரீக்ரியேட் பண்ணிட்டான் ரியல் லைஃப்ல. சோ எஸ் ராஜமௌலியோட ஃபில்ம் பண்ணி இல்ல, ஆனா ரியல் லைஃப்ல அவரோட அந்த சீன் ரியல் லைஃப்ல அவர் ரீக்ரியேட் பண்ணிட்டா. அந்த மாதிரி எனக்கு ஒரு அந்த மூமெண்ட் எனக்கு ஒரு ஹாய் யூனோ இன் மை லைஃப். தட் மூமெண்ட் நான் அது கண்ணில் இருந்து பார்த்தேன். சோ அந்த டைம் எனக்கு ஒரு பெரிய கூஸ்பம்ப் மூமெண்ட் இந்த லைஃப்ல. துப்பாக்கி பிறகு அவங்களை எப்பயாவது பாத்துருக்கீங்களா விஜய் சார்? விஜய் சாரோட அவரு அதுக்கப்புறம் ஷூட்டிங் அப்புறம் அவரு வந்து ஒரு துப்பாக்கியோட கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருந்தது. ஸோ அவங்க நான் வந்து மும்பை தான். ஸோ அவரு வந்து அவர் அந்த ஷூட்டிங் வரும்போது நான் அங்க போய் மீட் பண்ணேன் அவரை. சோ அந்த நிறைய கிரௌட்ல அவரு இங்க கிரௌட்ல நிக்க வேண்டாம், நீங்க வாங்க என்னட்டு நம்ம அவரோட கார்ல போய் கொஞ்சம் பேசிட்டேன் அந்த டைம்ல. அப்போ ரியல் நானும் அவரும் 1-on-1 லாஸ்ட் மீட்டிங். ஓகே, இப்ப நம்ம துப்பாக்கி பத்தி பேசாருப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலே நீங்க தான் வந்துட்டு அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றீங்க. சோ இது எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? எப்படி துப்பாக்கிக்குள்ள வந்தீங்க?
ஸோ ஆக்சுவலி நான் காலேஜ் முடிச்ச அப்புறம் ஐ ஹேட் அப்ளைட் ஃபார் ஆங்கர்னு சொல்லி ஒரு வேகன்சி இருந்தாங்க. ஸோ நான் அங்கே நான் அது கேரளாவில் தான் அந்த ஸ்டுடியோ. ஸோ அந்த அப்ளை பண்ணி அது ஆங்கரிங் பண்ணிட்டேன். ஸோ ஆங்கரிங் பண்ணும்போது கொஞ்சம் அந்த யூனோ சம் மூவிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்க ஆஃபர்ஸ் வரும். அப்போ அந்த டைம்ல நான் எங்கேயும் எப்போதும் படம் பண்ணேன். அப்போ அந்த படம் எங்கேயும் எப்போதும் வந்து ஏஆர் முருகதாஸ் சாரோட ப்ரொடக்ஷன். அது பண்ணது அப்புறம் தான் சார் சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் விஜய் மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் ஐ மீன் ஸ்பேஸ்ல கொஞ்சம் கட் இருக்கு, யூ லுக் லைக் ஒன் ஃபேமிலி, ஸோ நீங்க வந்து துப்பாக்கிக்கு ஆடிஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டேன் ஏஆர் முருகதாஸ் சார் எங்கேயும் எப்போதும். அப்புறம் ஸோ நான் போய் மும்பைல ஸ்கிரீன் டெஸ்ட் கொடுத்தாங்க அந்த ரோலுக்காக. அண்ட் அங்க மும்பைல தான் நான் செலக்ட் ஆயிட்டேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ விஜய் சாருக்குனாலே தங்கச்சி சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். நீங்க ஒரு ரீல்ல தங்கச்சியாவே நடிச்சிருக்கீங்க. அப்போ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அவரு வந்து ரொம்ப வார்ம் ஆஸ் அ பர்சன். ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது கி நிறைய பேர் சொல்லுவாங்க தட் அவர் பேச மாட்டேன், ரிசர்வ் ஆயிருக்கேன், அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா அவங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா அவங்க வருவாங்க, பிளாஸ்டிக் சேர் உட்கார்ந்துவாங்க, என்ன கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்க யூனோ வாங்க என்ன உன்னோட சீனை நம்மள கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு வார்ம் கம்ஃபர்டபுள் ஆகும் நம்ம. அவர் ரொம்ப டவுன் டு அர்த், ரொம்ப நம்ம என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் கிட்ட நம்ம நடிச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல தராது. அவங்க ரொம்ப ஜாலியா ஒரு காலேஜ் கோயிட் பசங்க மாதிரி தான் இருந்தாங்க அந்த டைம்ல. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சீன் காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். எந்த சீன் அப்படின்னா விஜய் சாருக்கு பொண்ணு பார்க்க போற சீன். கார்ல போவீங்கல்ல எல்லாரும். இப்போ எப்படி நாம உங்களோட இன்னொரு சிஸ்டர் இருக்காங்கல்ல, இன்னொரு சிஸ்டருடைய லுக்கு அந்த டைலாக் மட்டும் விஜய் சாரை பாக்குறாங்க. அந்த அப்பா அம்மா எல்லாருமே டைலாக் மட்டும் விஜய் சாரை பாக்குறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? உங்களோட ரியாக்ஷன் நான் சொல்லவா? இப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு டைலாக் பேசுறீங்க, அதுக்கடுத்து மறுபடியும் அப்படி ஒரு அவ்வளோ ஒரு ரசனை தெரிஞ்சு அதுல. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதனால அப்படி பண்ணீங்க? ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன அந்த நடிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு அது நேச்சுரலா வந்திருக்கேன். சோ நம்ம ஆக்ட் பண்ணும்போது அவர் ஒரு ஆக்ஷன் காமிக்கும்போ நம்ம அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? ஆக்ஷன் ரியாக்ஷன் இஸ் ஆக்டிங். சோ அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் கொடுத்த ரொம்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கணும், கொஞ்சம் காமிக்கா இருக்கணும், அந்த யோசிச்சுட்டு தான் பண்ணேன். ஆனா நீங்க பயங்கரமா விஜய் சாரை ரசிச்சு பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ரசனை ஏதாவது தோணி இருக்கா இப்போ ரீசெண்டா? இல்ல வேற ஏதாவது படங்கள் பார்க்கும் போதோ, இல்ல அவர் வந்து சிஎம் பதவி இருக்கும் போதோ, அதுக்கடுத்து தலைமைச் செயலகத்துல உட்காரும் போதோ அந்த மாதிரி எதுக்காக ரசிச்சிருக்கீங்களா அவரை? அந்த மாதிரி வேற ரசிச்சுட்டு இருந்தா ஏதாவது சீன் அந்த மாதிரி கேக்குறீங்களா? மாமா அந்த படத்தை தாண்டி நீங்க வேற ஏதாவது ரசிச்சது ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க. அவங்க எனக்கு ஆக்சுவலா அவரோட படம் கில்லி ரீரிலீஸ் பண்ணி இல்லையா, அது நான் ஆக்சுவலா அந்த தியேட்டர்ல பார்த்தது இல்ல. சோ அந்த டைம்ல அந்த ரீரிலீஸ்ல நிறைய இந்த மாதிரி ரியாக்ஷன் இருந்தது. ஏன்னா அவரோட சிஸ்டர் கூட சிஸ்டர் அந்த கில்லில ஒரு சிஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த அந்த மாதிரி கலாட்டா அந்த கில்லில நான் பாத்திருக்கீங்க. ஓகே, இன்னொன்னு நீங்க துப்பாக்கி ரீரிலீஸ், துப்பாக்கி எப்ப எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு தெரியல. பட் துப்பாக்கி ரீரிலீஸ் அப்போ யாருமே வாங்க போங்கன்னு தான் விஜய் சாரை கொஞ்ச நாளா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க தான் போடா வாடா கிள்றது அடிக்கிறது எல்லாமே பண்ணீங்க. அப்போ தியேட்டர்ல எங்க சாரை வந்து நீ எப்படி அடிக்கலாம் அப்படிலாம் சொல்லி எழுந்துச்சு. அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்களா நீங்களும்? ஏன்னா ரீரிலீஸ்ல நீங்க படம் பாத்துட்டு இருந்தீங்க. எஸ், நான் ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட், நான் துப்பாக்கி ரிலீஸ் ஆகும்போது 2012ல நான் இல்ல, இந்த சென்னையில் இல்ல. சோ அதோட ஃபீல் என்கிட்ட இல்ல. அந்த ரிலீஸ்க்கு என்னென்ன ஆச்சு
சோ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்த இங்க அவங்க ஒரு ஆக்டர் தான் வர்த்தன் சொல்லி. சோ அவங்க என்கிட்ட டிஸ்கிரைப் பண்ணியாச்சு, இதாயிடுச்சா அதாயிடுச்சா. என்னோட மேனேஜர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, தட் சேலத்தை அவர் பிளாஸ்டிக் சேர் போட்டுதான் படம் பார்த்தேன், அந்த மாதிரி டிக்கெட் கிடைச்சில்ல அவருக்கு. அதுக்கப்புறம் என்னோட ஒரு கசின் சிங்கப்பூர்ல இருந்தேன். ஸோ 3 days அவருக்கு டிக்கெட் கிடைச்சில்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. சோ நான் ரீரிலீஸ் ஓகே அந்த டைம்ல எனக்கு முடியலன்னா, சோ நான் அந்த டைம்ல ரீரிலீஸ்க்கு போனேன். அண்ட் ஐ சா அந்த டைம்ல என்ன கிரேஸ் இருந்தோம் அந்த படத்துல, அந்த கிரேஸ் தான் இன்னைக்கு கூட இருக்கு இந்த யூத்ல துப்பாக்கிக்காக. இது வந்து விஜய் சாரோட டேர்னிங் பாயிண்ட், கரியர் டேர்ன் ஆயிடுச்சு அவரோட ஒரு பொலிட்டிக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரக்ஷகன் இமேஜ் இல்லையா இப்போ பப்ளிக்ல ரக்ஷகன், ஏன்னா எல்லாரும் காப்பாத்தணும் அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா. தட் ஹஸ் ஹெல்ப் ஹிம் இன் ஹிஸ் கரியர் ஆல்சோ, இன் ஹிஸ் பொலிட்டிக்கல் கரியர் ஆல்சோ. அதோட ஸ்டார்டிங் வந்து துப்பாக்கி அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.